கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றொரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் தேவனுடன் உறவில் வளர்தல் என்ற தலைப்பின் கீழாய் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் இந்த வாரத்தினுடைய பாடம் எண் 7 நடைமுறை ஜெபம் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களை நமக்கு விலைக்களிக்கத்தக்கதாக இப்போது கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக்கொள்வோம். தோத்திரம் பரிசுத்தம். சரி, நாம் பரிசுத்த ஆவியானுடைய இடைப்படுதலுக்காய் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த பாடங்களை படிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்கள், அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வேதத்தை எப்படி வாசிக்கணும், நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், எங்களை எப்படி நாங்கள் தற்சோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும், எப்படி உமக்கென்று கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்கிற இந்த ஓட்டத்தில் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக நிலைகளிலிருந்து நாங்கள் படிக்க கர்த்தர் உதவி செய்தீங்களே, அதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியான இடைப்பட வேண்டும் ஆயுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, அவருடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் ஆட்கொள்ளுங்க. பரலோக தேவனுடைய ஞானத்தை ஆண்டவரை போதகர் மூலமாய் நீங்கள் வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம 7வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். நடைமுறை ஜெபம். இந்த வார பாடத்திற்கான ஒரு முன்னுரையும் மனன வசனம் சொல்லுங்களேன். இந்த வார பாடம் கடந்த வார பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த வார பாடம் இருக்கிறது. கடந்த வாரத்திலும் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை வளர்ப்பதற்கு ஜெபமும் ஒரு வழி வகுக்கிறது என்பதை கடந்த வார பாடத்தில் படித்தோம். அவ்விதமாக ஒரு சில வேத உதாரணங்களையும் கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். ஏனோக்கை குறித்தும், தானியேலை குறித்தும், மோசேயை குறித்தும் அவர்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்கள் என்னென்ன சூழ்நிலைகளில் ஜெபித்தார்கள் என்பது கடந்த வார பாடத்தினுடைய பகுதியாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நடைமுறை ஜெபம் என்று சொல்லுகிற பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் நமக்கு எவ்வளவு அவசியம், ஜெபம் ரொம்ப முக்கியம் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சில சூழ்நிலைகளிலே நம்முடைய நடைமுறை வாழ்வில் நமக்கு வருகிற சூழ்நிலைகளிலே நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அல்லது நாம் ஜெபிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா, அல்லது ஜெபிக்கிறோமா, அல்லது நம்முடைய சூழ்நிலையை நினைத்து நம்முடைய சுய முயற்சியினாலே வேறு ஏதாவது காரியத்தில் ஈடுபடுகிறோமா என்பதை அடிப்படையாக வைத்து இந்த வார பாடம் இருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு சில வேத உதாரணங்களையும் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். எலியாவை குறித்து படிக்க போகிறோம், அன்னாளை குறித்து படிக்க போகிறோம். அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள், அவர்கள் ஜெபிப்பதற்கான என்ன அவசியம் அவர்களுக்கு வந்தது, அந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட பதில் வந்தது, அந்த ஜெபத்திற்கும் பதில் வருவதற்கான இடைப்பட்ட காலகட்டங்களிலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் இந்த வார பாடத்தில் படிப்போம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீஷர்களுக்கு பரமண்ட ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார், அந்த ஜெபத்தின் வாயிலாக என்ன பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். அன்னாளுடைய ஜெபம், எலியாவினுடைய ஜெபம், தானியேலுடைய ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த பரமண்டல ஜெபம் என்ற இந்த காரியங்களை குறித்து, இந்த அனுபவங்களை குறித்து இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். மனன வசனம் சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். இந்த 68ஆம் சங்கீதத்தை நாம் படிக்கின்ற பொழுது அந்த முதல் வசனங்களை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், தேவனிடத்திலிருந்து ஜெபித்து ஆண்டுடைய பதிலுக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ ஒரு விண்ணப்பத்திற்காக தேவனையே நோக்கி காத்திருக்கிறதும் அமர்ந்திருக்கிறதும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு ஆலோசனை வருகிறது. அப்படி அந்த காத்திருக்கிற சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் எக்காலத்திலும் நம்ம தேவனை, எந்த சூழ்நிலைகளிலும் தேவனை நம்ம ஜெபத்தில் அணுக வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை நமக்கு மனநோசனத்தில் வருது. அப்படியே தொடர்ச்சியாக 8வது வசனத்தை நம்ம இப்போ வாசித்தோம். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்,
நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் வந்தாலும் வருவதற்கு தாமதமாய் இருந்தாலும் அல்லது நாம் விரும்பிய பதில் தேவனிடத்திலிருந்து ஜெபித்த போது வராமல் போனாலும் எக்காலத்திலும் அவரை நம்ப வேண்டும். நாம் விரும்பினது கிடைக்கல, நம்ம ஜெபித்தது ஜெபத்திற்கான பதில் வரல, எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முதல் 62ஆம் அதிகாரம் முதல் வசனம் 5ஆம் வசனத்தில் அந்த ஜெபித்துட்டு ஜெபத்திற்கான பதில் வருவதற்கான ஒரு காத்திருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காத்திருக்கிற சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு பொறுமையோடு தேவனுடைய செயலுக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி மனவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஆண்டவர் மறுஉத்தரவு கொடுக்கிறார். அந்த சங்கீதம் முடிகின்ற பொழுது 12ஆம் வசனத்தில் கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். கடைசியாக அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், காத்திருந்தேன், அமர்ந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசியாக முடிக்கும்போது அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் பலனளிக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 62ஆம் சங்கீதத்தினுடைய அனுபவத்தை நம்ம தொடர்ச்சியாக இந்த வார பாடத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்களுடைய வாழ்வில் எப்படி நிகழ்ந்தது என்பதை நம்ம படிக்கலாம். எலியாவுடைய வாழ்விலும், அன்னாளுடைய வாழ்விலும், தானியேலுடைய வாழ்விலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் சீசர்களுடைய வாழ்விலும், அப்போது இந்த ஜனங்களுடைய வாழ்விலும் அந்த ஜெபத்தினுடைய பங்கு எவ்வளவு அவசியமாக இருந்தது என்பதை நம்ம இந்த வார பாடத்தில் படிப்போம். நல்ல ஒரு முன்னுரையோடு துவங்கினீங்க பாஸ்டர். நாம் நெருக்கடியில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு உதாரணமாய் எப்படி எலியாவை எடுத்துக்கொள்ளலாம்? எலியாவினுடைய ஜெபம் சற்று வித்தியாசமான ஜெபமாக இருந்தது. கடைசி கட்டங்களில் நாம் பார்க்குற பொழுது 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரத்தில். ஆனால் அதுக்கு முன்பதாக எலியாவை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும், பெரிய அற்புதங்களை எல்லாம் எலியாவை வைத்து ஆண்டவர் செய்தார். இப்போ எலியா பார்த்திங்கன்னா தேசத்தில் பஞ்சம் உண்டாகும் போது ஆண்டவர் எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தார். காகத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று நம்ம வேத வசனத்தில் வாசிக்க முடியும். அப்போ அந்த காகத்தை கொண்டு போஷிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த கர்மேல் பர்வதத்தில் இந்த விக்கிரக தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த எலியாவுக்கும் உள்ள ஒரு எதிர்ப்பை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போ இவர் அந்த பலி செலுத்திட்டு அக்கினி அங்கே வானத்திலிருந்து பட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரு. அதை சாயங்காலம் முழுவதும் அதை ஜெபித்தும் சாயங்காலம் வரைக்கும் ஜெபிக்கிறாங்க, நான் வரல. அதே போல் அவங்களும் பாகாலை சேவிக்கிற அவர்களுடைய அந்த தீர்க்கதரிசிகள் அவங்களும் அவங்களுடைய தேவனை நோக்கி கூப்பிட்றாங்க. அப்போ அங்கே ஒரு மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பையும் எலியா கொடுக்கறத பார்க்க முடிகிறது. அந்த ஜெபத்தில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு சூழ்நிலை, பலிபீடத்தை கட்டி தேவனுடைய அங்கீகாரம் அங்கே வர வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த அக்கினிக்காக ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. கடைசியில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தேவன் எலியாவுடைய ஜெபத்தை கேட்டார். ஆனால் விக்கிரகங்கள்னால அந்த அக்னியை வானத்திலிருந்து கொண்டு வர முடியல. இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு மழை வரும்னு சொன்னார். மழை வந்துருச்சு. மழை வர்றதுக்கு முன்பதாக இவங்க கடந்து போயிடுறாங்க. 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அவர் இவ்வளவு அதிசயங்களையும் கண்ட பிற்பாடும் அவருடைய உள்ளத்தில் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த எசபெல் ராணி இவரை கொன்று போடுவேன் என்கிற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கிறது. இவ்வளவு அற்புதங்களை கண்ட பிற்பாடும் அந்த ஒரு செய்தி வந்த மாத்திரத்தில் அவருடைய உள்ளம் கலக்கமடைகிறதை நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தால், அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். இந்த ஒரு செய்தி வருது. எப்படி கிட்டத்தட்ட விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகளையும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 850 பேர், மொத்தம் 850 பேரையும் இந்த கர்மேல் பர்வதத்தில் ஒரே ஆளை கொண்டு, எலியாவை கொண்டு ஆண்டவர் சங்காரம் செய்யத்தக்கதான ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த ஜெபத்துக்கும் பதிலையும் கொடுத்தார். இந்த ஜெப அனுபவங்களை கண்ட பிற்பாடும் சில சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது, வாழ்வில் சில சூழ்நிலைகள் இக்கட்டுகள் வருகிற பொழுது, ஒரு நெருக்கடி வருகிற பொழுது நம்முடைய விசுவாசம் தளர்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது பிந்தைய நாட்கள் நாம் திரும்பி பார்க்குற பொழுது
ஆண்டவர் நம்ம எப்படி வழிநடத்தி வந்தார், நம்முடைய கடந்த நாட்களிலே கடந்த காலங்களிலே நம்முடைய ஜெபங்களுக்கு எப்படியெல்லாம் அற்புதமாய் பதில் வந்தது, நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் தம்முடைய செவியை சாய்த்து ஏற்ற நேரத்திலே கர்த்தருடைய கரம் எப்படி அந்த ஜெபத்திற்கு பதிலாய் வந்து நம்மை நடத்தியது என்பதை மறக்கிற அளவிற்கு சில நேரங்களில் சூழ்நிலைகள் வரும் என்பது இந்த எலியாவினிடத்திலிருந்து வருகிற பாடமாக இருக்கிறது. அப்போது எலியா வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே நான் வாழ்வதை காட்டிலும் மரிப்பது எனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணுறார். 4வது வசனம், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி என்ன செஞ்சான்னு சொன்னால் ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதே ஒரு ஜெபத்தை தான் யோனாவும் ஜெபிச்சார். ஆண்டவரே நான் வாழ்வதை காட்டிலும் எனக்கு மரிப்பது நலமாக இருக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஜெபம் இது ஒரு ஜெபமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து அந்த நேரத்தில் எலியாவுக்கு வந்து தரிசனமாகி ஒரு அக்கினி வருகிறது. அந்த அக்னியின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுவார்னு பார்க்குறாங்க. அதுக்கடுத்தது ஒரு நிலநடுக்கம் வருகிறது. அந்த நிலநடுக்கத்தின் மூலமாக தேவன் வருவாரா என்று எதிர்பார்க்குறார். அதுக்கப்புறம் ஒரு பெரிய காற்று வருகிறது. இந்த 3 பெரிய பெரிய இயற்கை சம்பவங்களில் எல்லாம் ஆண்டவர் பேசல. ஆனால் ஒரு மெல்லிய சத்தத்தினாலே அன்று எலியாவோடு பேசினதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இதே சூழ்நிலை நாமளும் நம்முடைய நெருக்கடியில் நம்ம இருக்கிற பொழுது கர்த்தர் வந்து சில நேரங்களிலே தாமதமாக இருப்பது போல நமக்கு காட்சியளிக்கும். ஆனால் அந்த தாமதம் எதற்கு என்பது பரலோகத்தின் தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அதே போல் நமக்கென்று நாம் அநேக காரியங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த உயிரை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு இந்த எலியாவை போல ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்பது நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய யோசனைகளை காட்டிலும் மேலான ஒரு சித்தமாக இருக்கிறது. வெறும் நமக்கு ஜெபிச்சுட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் வரல அப்படின்றதுக்காக நம்ம சோர்ந்து போய் தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து ஆண்டவரே என்னுடைய பிராணனை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ணார். ஆனால் அவர் மரணத்தையே காணாமல் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது தேவனுடைய ஒரு சித்தமாய் இருக்குது. அப்போது இவருடைய நினைவுகளுக்கும் இவருடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கும் ஆண்டவர் இவருடைய வாழ்க்கைக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்கள் இவர் நினைவுக்கு எட்டாததாக இருக்கிறது. அது பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நினைவாக ஒரு திட்டமாக தேவன் அவருடைய வாழ்விலே வைத்திருந்தது போல நமக்கும் வந்து இந்த எலியா நெருக்கடியில் அவர் ஜெபித்த இந்த ஜெபத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், சில நெருக்கடிகள் நமக்கும் வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பக்கங்களிலிருந்து நெருக்கடிகள் வருகிற பொழுது, நம்மை நெருக்குகிற பொழுது, நம்ம மனநோசத்தில் வாசித்தது போல் ஆண்டவரை தேவனையே நோக்கி நான் காத்திருப்பேன், அவரையே நோக்கி நான் அமைதியாக நான் அமர்ந்திருப்பேன் என்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய தீமைக்கல்ல நம்முடைய நன்மைக்கு எதுவாகவே பரலோகத்தின் தேவன் நம்மை நடத்துவார். அவரை நம்ப வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும். மன வசனத்தில் வாசம் 62ஆம் சங்கீதத்தில் 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அந்த அடைக்கலமான தேவன் தாவீதுக்கு மாத்திரமல்ல, எலியாவுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலையிலே நம்முடைய ஜெபத்திலும் நமக்கும் ஒரு அடைக்கலமான ஒரு தேவனாக அவர் இருப்பார். நல்ல மிக தெளிவாக சொன்னீங்க பாஸ்டர். ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததாக தோன்றும் போது நம்ம என்ன பண்ணுறது? ஜெபத்திற்கு பதில் கிடைக்காததாக நம்ம தோன்றுகிற அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருப்போம். அந்த ஜெபத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அது பதில் வருமா வராதா, அல்லது இது எப்படியா முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நமக்கு எதிர்காலத்தை குறித்து நம்ம முற்றிலுமாக ஒன்றும் அறியாதவர்களாய் இருக்கிறோம். அந்தந்த நாளைக்கு தக்கதான ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு வெளிப்பாட்டையும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக வேதாகமத்திலிருந்து கொடுத்துருக்கிறார். அந்த ஜெபத்தை படிப்பதற்கு முன்பதாக, ஜெபத்தை குறித்ததான முக்கியத்துவத்தை படிப்பதற்கு முன்பதாக வேதாகமத்தை பற்றி நம்ம படித்தோம். வேதாகமத்தினுடைய முக்கியத்துவம், வேத வசனத்தை எப்படி ஆராய்ச்சி செய்வது என்பது. அப்போ இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கின்ற பொழுது, ஜெபத்தோடு கூட அதை படிக்கின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அவருடைய சித்தத்தை அல்லது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் என்பதை அன்கிற மனப்பக்குவத்தை அந்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இப்போ இந்த அனுபவத்தை வந்து அன்னாளுடைய வாழ்விலே நம்ம பார்க்கலாம். அன்னாள் வந்து பிள்ளைக்காக அங்கே ஜெபிக்கிறத பார்க்க முடிகிறது.
அந்த ஜெபம் 2 ஜெபம் வந்து அன்னாளையர் எடுத்த 2 ஜெபங்கள் அந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் முதல் 2 அதிகாரங்களில் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாவின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்பிராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான ஏரோகமின் புத்திரன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது ஒரு மனுஷனை குறித்து அங்கே வந்து இந்த எல்கானாவை குறித்து ஒரு அறிமுகம் வருது. அதே போல் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இந்த ஏலியை குறித்தும் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு சாதாரண பெண்ணுடைய ஜெபம், அந்த ஜெபத்தினுடைய மேன்மை, அந்த பெண் தேவனுடைய திருச்சமூகத்தில் ஊற்றின ஒரு காரியம். இப்போ மனநவசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, அதில் வந்து எக்காலத்திலும் அவரை நம்புங்க அப்படின்றது மாத்திரமல்ல, அந்த 62ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அடுத்த பகுதி, உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அப்போ அன்னாளுடைய அனுபவம் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த தேவன் உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை தேவனுடைய திருச்சமூகத்தில் ஊற்றுகிறார். பிள்ளை இல்லை என்று அங்கே அழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் பிள்ளையை கொடுக்குறாரு. அப்போ பிள்ளையை கொடுக்கும் பொழுது 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் 2வது அதிகாரத்தில் அவங்களும் 2வது அதிகாரத்தில் ஒரு ஜெபத்தை வந்து அவர்கள் ஏறெடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஜெபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது, ஒரு பாடலாக அதை நாம் பார்க்க முடியும். 2வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 2வது அதிகாரத்தினுடைய ஜெபம் முதல் அதிகாரத்தில் ஒரு நெருக்கடி, எலியாவை போல ஒரு நெருக்கடி என்று நாம் சொல்லலாம். அவங்க சங்கீதம் 62:8 வாசித்தது போல் அவளுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகிற ஒரு காரியம், உள்ளத்தில் கலக்கம், அவள் பிள்ளை இல்லாத இருக்கிறார் என்ற ஒரு வேதனை. ஆனால் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்குறார். கொடுத்த பிற்பாடு 2வது அதிகாரத்தில் உள்ள காரியம், தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று அவங்க சொல்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இந்த பிள்ளைக்காக என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். சில சமயங்களில் நாம் விரும்புகிற எதிர்பார்க்கிற சில காரியங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அதை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். அப்படியானால் என்னுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கும், ஆனால் தேவனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கும். அப்போ என்னுடைய விருப்பம் எப்போதுமே தேவனுடைய சித்தத்திற்கு அடிபணிந்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவைகளை ஜெபிக்க வேண்டும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கர்த்தருக்கு சித்தமில்லாததை நமக்கு வேண்டாம் என்று கர்த்தர் நினைப்பார் என்று சொன்னால், அந்த ஜெபத்திற்கு பதில் வராத ஒரு சூழ்நிலையிலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு ஆண்டுடைய சித்தத்தை நாம் நாடி அதற்காக ஜெபிக்க வேண்டும். அது அடுத்ததாக நாம் நம்மிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது ஏதாவது பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதனை செய்து நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நிலையை நாம் ஆராய்ந்து நம்ம தாழ்மையை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய ஜெபம் பரலோகத்தை எட்டாமல் இருப்பதற்கும் அல்லது பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருப்பதற்கும் பாவம் நமக்கு இடையே இருக்கிறதா, நமக்கு தேவனுக்கு இடையே அந்த உறவை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறதா, அந்த பாவத்திலிருந்து நம்ம விலகி தேவனோடு கூட ஒப்புரவாகி மீண்டுமாக தேவனிடத்தில் சமரசமாகிற பொழுது நமக்கான ஜெபத்திற்கான பதில் வருவதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் என்ன வேண்டும் என்கிற அந்த ஒரு பழக்கத்திலும் நம்ம இருக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அதே போல் அந்த தேவனுக்கும் அந்த உலகத்திற்கும் நாம் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஜெபத்தினுடைய வாழ்க்கையில் நம்ம வருகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குணமாற்றம், இவைகள் எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது. வெறுமனே ஜெபம் அப்படின்னு சொன்னால் வெறும் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபிக்கிறோம், தேவனை நம்பி ஜெபிக்கிறோம், ஆண்டுடைய சித்தத்திற்கு என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய குணமாற்றம், தேவனுக்கும் நமக்குள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் பிரியப்படக்கூடியதாக இருக்கிறதா, நம்முடைய குணமாற்றம் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அதுக்கும் ஜெபந்தான் மிக அவசியம். ஜெபிக்க 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 நம்முடைய குணம் மாற வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜெபம் ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஜெபமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்கிறேன்
ஆனாலும் நான் ஒரு ஜெப வீரனாக இருக்கிறேன். இப்போ கடந்த வார பாடத்தினுடைய தலைப்பு தான் ப்ரேயர் வாரியர்ஸ் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஜெப வீரர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஜெப வீரர்களாக இருப்பதற்கு சரியான வழியில் தான் ஜெப வீரர்களாக இருக்கிறோமா என்பதை நான் எதனால் அறிந்து கொள்ள முடியும்? என்ன, என்னுடைய குணம் மாற்றப்பட்டிருக்கிறதா? என்னுடைய குணம் கிறிஸ்துனுடைய குணத்தை இந்த பூமியில் பிரதிபலிக்கிறதா? என்னுடைய குணம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுது. அப்போ அந்த சிந்தை இருக்கிறதா என்பது தான் என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கான ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமாக, அத்தாட்சியாக அது இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது எலியா ஜெபித்தார், அன்னாள் ஜெபித்தாங்க. தாமதம், சில நேரங்களில் தாமதம் ஆகுது, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யல, அது தேவனுடைய சித்தமாக இருப்பதினாலே அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். மிக அழகாக 2 முக்கியமான நபர்களை குறித்து சொன்னீங்க பாஸ்டர். ஜெபம் என்று சொன்னாலே நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்க கற்றுக்கொண்டது, ஜெபிக்கிற விதத்தை இயேசு போதித்த அந்த பரமண்டல் ஜெபத்தை குறித்து சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டங்களில் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும், ஆலயத்திற்கு இப்படித்தான் செல்ல வேண்டும், ஆலயத்தில் போய் பலியிட வேண்டும். இந்த பலி முறைமைகள் எல்லாம் ஒரு சடங்காச்சார ஒரு காரியமாக இருந்தது. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு அந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுவார்கள். இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் மல்கியா புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம். இப்போ இந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அனுப்பப்படவில்லை. மல்கியாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த இடைப்பட்ட காலங்கள், இந்த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட், இந்த காலகட்டங்களில் எந்த தீர்க்கதரிசிகளும் அனுப்பப்படாதனால யூதர்கள், மத தலைவர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதீசேயர்கள் அவர்களுக்கென்று பல விதமான சட்டத்திட்டங்களை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடினமாக ஜனங்களால் சுமக்க முடியாத ஒரு சடங்குகளாக அதை மாற்றினாங்க. அதை மதம் என்று சொல்லுகிற பொழுது அது ஜனங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. எப்படி தேவனிடத்தில் அணுகுவது என்பது கூட அவங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. எப்படி நான் தேவனிடத்தில் நெருக்கமாக இருப்பது, நான் தேவனிடத்தில் நெருக்கமாக இருக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமான பாரமான காரியங்கள் எல்லாம் நான் கைக்கொள்ளணும் அப்படின்றது யூத மார்க்கத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பாய் இருந்தது. விருத்த சேதனை செய்யணும், இது போல் பல காரியங்கள் அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஆத்மாத்மமாய் தேவனிடத்தில் நெருக்கமாய் ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல எளிமையான முறையில் ஜெபிக்கலாம் அப்படின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரு. இது பரமண்டல ஜெபம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது அந்த பரலோகத்தின் அனைத்திற்கும் அவர் பிதா அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிற பொழுது அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு சிநேகிதனை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல் நம்ம அவரிடத்தில் பேசலாம். அதே நேரத்தில் அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஜெபிக்கிற தேவன் ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன். அப்போ பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்கிற பொழுது ஒரு பயபக்தியோடு பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் தொழுது கொள்கிறோம், பரிசுத்தம் உள்ள தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். நாம் அவரிடத்தில் செல்லும் பொழுது பாவம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு நம்ம செல்ல வேண்டும். அது அந்த ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாரு. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், நான் மீண்டுமாக உங்களை அழைத்து செல்வேன். ஆண்டவர் யோவான் 14 சொன்னது போல் நம்முடைய கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை இலக்கு நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அதை இந்த பரமண்டல ஜெபத்தில் நம்ம அனுதினமும் சொல்லக்கூடியதாக இருக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிற பொழுது வெறும் ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகையை மாத்திரம் அது குறிக்கல, அது புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த ஒரு ராஜ்யத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போது உங்களுடைய ராஜ்யம் வருவதாகனா நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தமாக இருக்கணும், அதற்கு நான் என்னை நானே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சை அந்த ஜெபத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியுது. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதை நம்ம பார்த்தோம். ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் என்று நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் சரீரப்பிரகாரமான தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஆவிக்குரிய ஆகாரம், உலக பிரகாரமான ஆகாரம் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே நம்ம சார்ந்திருக்கிறோம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கண்களை எங்களுக்கு
மன்னியும் என்று சொல்லுகிற பொழுது நாம் மனம் திரும்புவதற்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும் என்று நாம் சொல்லுகிற பொழுது உலகத்தின் தீமையிலிருந்து தேவன் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அதே போல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே என்று நாம் சொல்லுகிற பொழுது நாம் இந்த வானமும் பூமியும் அதன் நிறைவும் பூமியும் அதன் குடிகளும் எல்லாம் கர்த்தருக்குரியது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது நம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே என்று நாம் சொல்லுகிற பொழுது அந்த சராசரத்தை உண்டாக்கின தேவன் சிருஷ்டிகர். அவர் எனக்கு சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, என்னை மீட்ட இரட்சகருமாய் இருக்கிறார் என்பதை நம்ம இந்த பரமண்டல ஜெபத்தில் சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஜெபத்தினுடைய ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அன்றாட ஜெபத்திலும் காணப்பட வேண்டும். ஜெபம் முடித்து விட்டு பரமண்டல ஜெபத்தை வந்து ஒரு மனப்பாடம் செய்து அதை ஒரு சீக்வன்ஸாக சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை காட்டிலும் இந்த ஜெபத்தில் உள்ள அம்சங்கள் எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதை நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது தான் அதனுடைய இந்த பரமண்டல ஜெபத்தினுடைய ஒரு முக்கிய ஒரு நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக சொன்னீர்கள். பாடத்தினுடைய கடைசி கேள்வி, நீங்கள் சொன்னீங்க பரமண்டல ஜெபத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள், அதை அப்படியே ஒருவேளை பிரிச்சா புதன்கிழமை பாடத்தினுடைய தலைப்பு ஒரு துதி, ஒரு அறிக்கை, ஒரு வேண்டுதல், ஒரு ஸ்தோத்திரம், எப்படி இதை வந்து நம்ம ஜெபத்தில் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துவது? தானியலுடைய ஜெபத்தை நம்ம எடுத்துக்கொள்ளோம் அப்படின்னு சொன்னால், இந்த தானியல் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள ஜெபத்தை நாம் பார்க்கிற பொழுது தேவன் நமக்கு ஒரு நெருக்கமான தேவன் என்பதை அந்த ஜெபத்தில் அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஜெபத்தை நாம் பார்க்கலாம். தானியல் 9ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்கிறது, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த தேவனை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். அப்படின்னா அந்த உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனே நீங்கள் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் அந்த பாவ அறிக்கையை நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் 5ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக தன்னையும் வந்து அவர்களோடு கூட சேர்த்துக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். தானியேலுடைய வாழ்க்கை வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் ஜனங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது தான் பாவ சுபாவத்தில் கற்பம் தரித்தேன் என்பதையும் அவர் தன்னையும் வந்து ஒரு ஜனங்களுடைய பாவங்களோடு அவர் இணைத்துக் கொள்கிறத நாம் பார்க்க முடியாது. 4ஆவது வசனத்தில் மாத்திரமல்ல, இந்த அதிகாரம் முழுவதும் என் ஆண்டவரே ஆண்டவரே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். அதற்கு ஆன மூல பாஷை என்ன அப்படின்னா அடோனாய் என்று நாம் பார்க்கலாம். இப்போ 19ஆவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று பார்க்குறப்போ ஆண்டவரே என் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மூல பாஷையில் அடோனாய் என்று அதுக்கு அர்த்தம். அடோனாய் என்று சொன்னால் தேவன் நெருக்கமாக இருக்கிறார். தேவன் நம்ம ஜெபிக்கிற தேவன் மிகவும் நெருக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார், நாங்கள் தான் உண்மை இல்லாமல் பாவம் செய்தோம். எங்களுடைய பாவங்களை வந்து அவர் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இப்போ பரமண்டல ஜெபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்கிற பொழுது, அதை நான் சொல்லுகின்ற பொழுது அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இங்கே சொல்கிறாரு, நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோன்னு சொல்கிறாரு, ஆனால் உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், ஏன் என்று சொன்னால் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்பதை இங்கே தெரியப்படுத்துகிறார் 10ஆவது வசனத்தில். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ தேவனிடத்தில் போய் நம்ம எல்லா காரியத்திற்கும் ஜெபிக்க வேண்டும். நாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வேதம் சொல்லுகிறது, நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் அதை பதிலளிப்பதற்கு வல்லவராக இருக்கிறாருன்னு புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். 139 சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்
நீர் அங்கே இருக்கிறீர், நீர் என் உட்கார்தலையும் என் எழுந்துறதுலையும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனுக்கு நான் ஏன் போய் ஒரு பிரச்சனையில் ஒரு இக்கட்டில் இருக்கும்போது அதை சொல்லணும்? என்னை நேசிக்கிற தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய உட்கார்தல், என்னுடைய எழுந்திருதல், என்னுடைய படுத்திருக்குதல், நான் எங்கே இருந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவர் பதில் அளிப்பார்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது தேவனுக்கு அது தெரியாது, நான் தெரியப்படுத்துகிறேன் என்பது அர்த்தமல்ல. அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு நான் தேவனையே சார்ந்திருக்கிறேன் என்பது தான் அதற்கு அர்த்தம். இப்போ ஈஜ்வெட் அம்மையார் வந்து அவங்க எழுதும்போது அவருடைய கொட்டேஷனில் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு நான் பார்க்குற பொழுது அவங்க சொல்கிறாங்க, வை ஷுட் வி ப்ரே வென் காட் இஸ் ஆல் நோயிங். நம்ம தேவன் எல்லாவற்றையும் மறந்துருக்கிறதுனால நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாட் தட் இட் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு மேக் நோன் டு காட் வாட் வி ஆர். நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம், என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது ஒரு கட்டாய அவசியம் அல்ல. பட் இன் ஆர்டர் டு எனேபிள் அஸ் டு ரிசீவ் ஹிம், ப்ரேயர் டஸ் நாட் பிரிங் காட் டவுன் டு அஸ் பட் பிரிங்ஸ் அஸ் அப் டு ஹிம். ஏனென்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் தேவனை நம்மிடத்தில் கொண்டு வருவதை காட்டிலும் நம்மை அவரிடத்தில் கொண்டு செல்வதற்கு இந்த ஜெபம், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றாக இருக்கிற சூழ்நிலையிலும் ஜெபிக்க வேண்டும், நன்றாக இல்லாத ஒரு சூழ்நிலைகளிலும் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அதே போல் ஜெபிக்கின்ற பொழுது விசுவாசம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது விசுவாசத்தை பற்றி அங்கே நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் என்பது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அங்கே மனன வசனத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது இந்த சங்கீதம் 62ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவில் கர்த்தர் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:6 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தேவனை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ நான் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார் என்பது நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் விசுவாசித்து ஜெபிக்கின்ற பொழுது ஜெபத்திற்கான பதில் கண்டிப்பாக வரும், அது தேவனுக்கு சித்தமாக இருக்கிற பட்சத்தில். அடுத்ததாக நம்ம தேவனை நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுது அவர் என்னுடைய தகப்பன் என்பதை நம்ம வெளிப்படையாக நம்ம அறிவிக்கிறோம். அந்த ஜெபத்தில் நாம் சொல்ல கர்த்தர் கேட்குறார், கர்த்தர் செவி சாய்க்கிறார். நாம் சில நேரங்களிலே நாமும் தேவன் என்ன பேசுகிறார் ஜெபத்தில் என்பதை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அந்த பரபரப்பான சூழ்நிலையில் எலியாவுடைய வாழ்க்கையை எலியாவுடைய ஜெபத்தை நம்ம பார்த்தோம். ஒரு பெரிய சூறைக்காற்று வந்துச்சு, பெரிய அக்கினி வந்து எல்லாத்தையும் பச்சித்து போட்டுச்சு, ஒரு நிலநடுக்கம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்தத்தை தரக்கூடிய ஒரு காரியங்கள். இப்போது ஒரு நெருப்பு எரிஞ்சால் எவ்வளோ சத்தமாக இருக்கும், எவ்வளோ ஒரு அனலாக இருக்கும். அதே போல் ஒரு சூறைக்காற்று, அதுவும் ஒரு சத்தம். ஒரு நிலநடுக்கம், அதுவும் ஒரு சத்தம். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிய சத்தத்தினாலே இந்த மூன்று காரியத்திலும் கர்த்தர் வருவார் என்பது எதிர்பார்த்தாரு. ஆனால் அவர் வரல. ஆனால் ஒரு மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசினார். அதே போல் ஜெபத்தில் மெல்லிய சத்தத்தை ஆண்டவர் மெல்லிய சத்தத்தின் வாயிலாக நம்ம இடத்துல பேசுவார். ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நமக்கு ஜெபம் பண்ண தெரியல அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த ஜெபம் நடைமுறை ஜெபத்தில் நம்மை முழுவதுமாக தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகிற பொழுது, ஆண்டுடைய சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது, தேவனிடத்துலேருந்து ஜெபத்திற்கான பதில் வருகிற வரைக்கும் அவருடைய திரு சமூகத்திலே அமர்ந்திருந்து பொறுமையோடு காத்திருக்கிற பொழுது நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் பலன் அளிப்பார். ஆண்டவருக்கு சித்தமாய் தேவனுடைய நேரத்தில் நமக்கு எது நன்றாக இருக்கும், நமக்கு எது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அவருடைய விதத்தில் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். நல்லது. பசுமிக அழகாக நேர்த்தியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமான பாடம். ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்பின் வாசலில் நிற்கிறது என்பதை கற்றுக்கொண்ட ஒரு ஜெபத்தோடு கூட இந்த பாடங்களை நிறைவு செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். போதரவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறத அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலாண்டின் 7வது பாடத்தையும் ஜெபம், நடைமுறை ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற
கருத்துக்களையும் நாங்கள் இந்த பாடத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். பரலோகத்தின் தேவன் அவைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி விளக்கி கொடுத்த தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வேதாகமத்தில் ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களுடைய என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.